இப்ப சொல்லுங்க, நான் எப்படி தானே ப்ரப்போஸ் பண்ணாங்க உங்களுக்கு? வந்து எங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க முதல்ல? நானும் நிஷாந்தும் ஒரு பூங்காவுக்கு போயிருந்தோமா, அந்த இடத்துல தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. எங்க எப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க? அப்படியே ஃபிளாஷ்பேக் போங்கனா. ஓ போயிடலாம்டா. இந்த பூங்கா சூப்பரா இருக்குல்லடா. ஆமாடா, சும்மா சூப்பரா இருக்கு. அது என்னடா கையில இங்கேயே எதுக்குடா எடுத்துட்டு வந்திருக்க? அது ஒரு ஃபைல்டா எடுத்துட்டு வரணும்னாங்க, அப்பா அதான் எடுத்துட்டு வந்தேன். ஓ அப்படியாடா, சரி நம்ம போலாமா? வாடா போலாம். ஹாய் ரகு. ஹாய் நிஷா. ஹாய். உடனே ஹாய்ன்றவியா? யார் என்னன்னு கேட்க மாட்டியாடா? அவங்க சொல்றாங்க, நம்ம திரும்பி சொல்லணும்டா. யார் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி சொல்லலாம். ஹாய்ங்க, நீங்க யாரு? என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியும்? இல்லையே, இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கேயும் பார்த்தது இல்லையே. ஆனா உங்க காலேஜ்ல தான் படிக்கிறேன். ஆனா நான் பார்த்ததே இல்லையே. ஆமாங்க, உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நீங்க பார்த்ததுல நான் உங்களை நிறைய டைம் பார்த்திருக்கேன். ஓ அப்படியாங்க, சரிங்க. கிட்ட ஒன்னு சொல்லணும், அதுக்காக தான் வந்தேன். சொல்லுங்க, என்னது? என்கிட்டயா அவன்கிட்டயா? ரகு கிட்ட தான் ஒன்னு சொல்லணும். தாராளமா சொல்லுங்க, என்னது? சொன்னா கண்டிப்பா திட்டுவீங்க, நான் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். ஐயோ பரவாயில்ல, சொல்லுங்க. நாளா திட்ட மாட்டேன், சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன், அவளை திட்ட மாட்டா, நீங்க சொல்லுங்க. ஐ லவ் யூ ரகு. விடியில் வந்த பின்னாலும் விடியாத இரவயது பூவாசம் வீசும் உந்தன் கொந்தலடி இவ்வுலகம் இருண்ட பின்னும் இருளாத பாகம் எது கதிர் வந்த பாயம் உந்தன் கண்களடி பல உலகை அழககள் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி என் தளிர் மலரே இன்னும் தயக்கம் என்ன என்னை புரியாத இது வாழ்வாசாமா இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் என்னடா பண்ணுது அந்த பொண்ணு? எனக்கே புரியலடா. அந்த ரியா வாழ்க்கை போச்சா? ஏமாத்திட்டியா? வாய மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருடா. ரகு எந்த பதிலும் சொல்லலையே. ஐ லவ் யூ ரகு. என்னதுங்க அது? ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் எந்திரிங்க. ரகு உங்ககிட்ட நான் பதில் கேட்டேன். நான் எந்திரிக்கிறேனோ இல்லையோ, நீங்க பதில் சொல்லுங்க ரகு. ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் எந்திரிங்க. நான் பதில் கேட்டேன் ரகு. ஏன் ரகு என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னங்க இது? ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க இன்னொரு வாட்டி. நீங்க லவ் பண்றீங்க, பட் நான் தப்புன்னு சொல்ல. ஆனா எனக்கு யார பிடிக்கும் நீங்க பாக்கணும்ல. யாருக்கு யார் மேல காதல் வரும் நம்ம சொல்ல மாட்டோம், நம்மளும் முடிவு பண்றது கிடையாது. அது தாராளமா வரலாம், பட் அடுத்தவங்க யாரை லவ் பண்றாங்கன்னு கொஞ்சம் பாக்கணும்ல. நீங்க சொல்றது எனக்கு புரியல ரகு. பேசாம வேற பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிடலாம். நீ டைரக்டா சொன்னா அந்த பொண்ணோட மனசு கஷ்டப்படும்டா. அமைதியா இருடா. அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்றால, ஏத்துக்கவாது செய்யு. இப்பதான் நான் ரியாவை லவ் பண்றேன், இப்பதான் நான் ஏத்துக்க முடியும். உன்னால திருத்தவே முடியாதுடா, போடா. ஃபர்ஸ்ட் சாரி, உங்க மனசை நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல, பட் எனக்கு இதுல விருப்பம் இல்ல. ரகு நீங்க இப்ப பதில் சொல்லனாலும் பரவாயில்ல, அப்புறமா கூட பதில் சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு புரிய மாட்டேங்குது, சொல்லி புரிய வைடா. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அவ உங்களை விரும்பலையாமா, தயவு செஞ்சு அவனை விட்டுருங்களேன். அதாங்க இன்னைக்கு பதில் வேணாம். இதுக்கு அப்புறம் கூட நான் எத்தனை நாள் கூட இவருக்காக வெயிட் பண்ணுவேன். டேய் முதல்ல அந்த பொண்ணு போ சொல்றா. சொல்லி புரிய வைக்கலாம்டா, ப்ளீஸ் அமைதியா இரு. சொன்னா புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல, புரியலையே அந்த பொண்ணுக்கு. வேற பொண்ணு லவ் பண்றேன்னு நீ சொல்ல மாட்டேங்கிற, என்னடா பண்ண அந்த பொண்ணு? டேய் தயவு செஞ்சு நீயே சொல்லிடுறா. சொல்லுவேடா, சொல்லுவ, மரியாதையா நீயே சொல்லிடு. நான் சொல்லி அந்த பொண்ணு பொய் சொல்றேன்னு நினைச்சுக்க போகுது. தயவு செஞ்சு நீயே சொல்லிடுறா. யாருன்னு கூட எனக்கு தெரியாதுடா. அப்ப நான் ஃப்ரெண்டுக்காக பொய் சொல்றேன்னு நினைச்சுக்கிச்சுனா தயவு செஞ்சு சொல்றா, நீயே சொல்றா. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட பேசுறீங்களா? அது இப்ப சொல்லனாலும் பரவாயில்ல, அவருக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் காத்துட்டு இருப்பேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் இப்ப எதுவுமே சொல்ல வேணாமே. நீங்க எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தாலுமே அவர் உனக்கு கிடைக்க மாட்டாங்களே. ஏன் எதுக்குனாவது நீங்க சொல்லலாம்ல. நான் ஃபாலோ பண்ணி லவ் பண்ணி இப்பதான் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஏன் என்ன விட மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதுல எனக்கு விருப்பம் இல்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க என்ன கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கலாம்ல. உங்களை எவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கல? என்ன பத்தி ஏதாவது தெரியணுமா? வாங்க நான் சொல்றேன். ஐயோ தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரிய வேணாம். கொஞ்சம் கம்மன்றா, யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரியறதுக்கு விருப்பம் இல்லடா. வாய் மூடிட்டு உட்கார்றா. ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வைங்களேன். ஐயோ உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ எனக்கு என்ன புரியல. நீங்க சொன்னாவது நான் ஒத்துக்குவேன்ல. நான் தான் சொல்றேன் எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏன் என் காதல் உங்களுக்கு புரியலையா? இல்ல நானா வந்து ப்ரப்போஸ் பண்ணனால நீங்க என்ன ஹர்ட் பண்றீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, இதுல எனக்கு விருப்பம் இல்ல, அவ்வளவுதான்மா. சரி என் பேர் என்னன்னாவது தெரியணுமா? நான் என்ன சொல்லிட்டா? ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்க பேர் கூட எனக்கு தெரிய வேணாம். தயவு செஞ்சு போறீங்களா? ஏங்க இப்படி பண்றீங்க? என் காதல் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நான் அவ்வளவு லவ் பண்ணிருக்கேன் உங்களை. அது புரியாத வரைக்குமே எனக்கு நல்லது. தயவு செஞ்சு போறீங்களா? உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு வந்தா விருப்பம் இல்லைங்கிறாளே, விடுங்களேன். அதான் என்ன காரணம்னு கேக்குறல்ல. காரணம் இருந்தாதான் விருப்பம் இருக்க கூடாதா? ப்ளீஸ் என்ன காரணமாவது சொல்லுங்க. சொன்னா போயிருவியா? நீங்க சொல்லுங்க. பொறுமையா சொல்றா. அந்த பொண்ணு மனசு கஷ்டப்பட்டு போகுது. நானும் எவ்வளவு தூரம் சொல்லிட்டேன், அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குது. நான் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அதுக்குன்னு கத்தாத ப்ளீஸ். நானும் ஒரு பொண்ணு 7 மந்த்தா லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொன்னீங்க ரகு?
நானும் ஒரு பொண்ணு 7 மந்த்தா லவ் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு விடுங்க. இதுதான் காரணமா இல்ல பொய் சொல்றீங்களா? பொய் சொல்றதுக்கு அவனுக்கு என்ன அவசியம் அம்மா? தயவு செஞ்சு விட அவனை. இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்ன போமான்ட்டு. என்ன ரகு சொல்றீங்க? வேற பொண்ண லவ் பண்றீங்களா? ஆமா, தயவு செஞ்சு விட்டுட்டு போமா. ரகு, ஆனா நீங்க இந்த வார்த்தையை சொல்வீங்க நான் நினைச்சு கூட பாக்கல ரகு. இன்னொரு டைம் பின்னாடி எல்லாம் வராதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. நான் தான் சொன்னேன் இல்லம்மா, இதுக்குதான் நான் சொன்னேன் நீ வராதம்மா போமான்னு. இப்ப பாரு நீ தான் அழுந்துகிட்டு இருக்க. ஆனா ரகு, நீங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்களா? 7 மந்த்தா நானும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க எந்த பொண்ணையும் பார்த்தது கூட இல்ல ரகு. நான் தான் சொல்றேன் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு. ஓகே ரகு, விடுங்க. என் காதல் உங்களுக்கு புரியாமலே இருக்கட்டும். தயவு செஞ்சு நீ அழுகாதம்மா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவன் சொன்னது உண்மைதான், உண்மையாலுமே ஒரு பொண்ணை லவ் பண்றாமா. நான் இருக்கட்டும், நான் பரவாயில்ல. நான் அவரை லவ் பண்றேன். அவர் யாரை லவ் பண்றாங்களோ அதை விட்டு கொடுத்துட்டு போறது தானே இது பேர் தானே காதல். ரொம்ப தேங்க்ஸ். போறீங்களா? அமைதியாரா? அப்புறம் எவ்வளவு தூரம் சொல்றது? அதுக்கு இப்படியே பண்ணுவேன். சாரிமா, அவனுக்கு பதிலா நான் சாரி கேட்டுக்கிறேன். அண்ணா பரவாயில்ல, இருக்கட்டும். நான் அவரோட இதை தானே அவர் சொன்னாரு, விடுங்கண்ணா. இல்லடா, சாரி கேட்கணும். அவன் ரொம்ப கத்திட்டா. சாரிடா. மரியாதையா சாரி கேள்றா. என்னால முடியாது. நான் ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருந்தேன், பொறுமையா தானே சொல்லிட்டு இருந்தேன். ஒழுங்கா சாரி கேளு. நான் சொல்ற மரியாதையா சாரி கேளு. நீ சொல்றேன்ற ஒரே காரணத்துக்காக தான் கேட்க. நான் அதெல்லாம் வேண்டாம். நான் பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணா. இல்லம்மா, அவன் தப்பு பண்ணிருக்கான். அவன் கண்டிப்பா சாரி கேட்கணும். நீ வந்து ப்ரப்போஸ் பண்ணனா வேணானாவது சொல்லிருக்கணும். அது இவ்வளவு தூரம் கத்திருக்க தேவையில்லம்மா. நான் தான் சொல்றேன்ல, பரவாயில்ல. சாரிங்க, தயவு செஞ்சு போங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் ரகு. தயவு செஞ்சு அழுகாதம்மா. பரவாயில்ல, நான் என் காதல் அவருக்கு புரியல. அவர் யாரை லவ் பண்றாரோ நான் விட்டு கொடுத்து போறது தானே. பரவாயில்ல, நான் விடுங்கண்ணா. கொஞ்ச நேரம் அழிஞ்சிட்டு நானே சமாதானம் ஆயிருவேண்ணா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். இவன் காதல ஒத்துக்கல, நீ வேற ஏதாவது தப்பு கிப்பு பண்ணிடாத. ஐயோ அண்ணா, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்கண்ணா. இல்லம்மா, இருந்தாலும் நீ ரொம்ப கஷ்டத்துல இருப்ப, அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கும் காதலோட வழி தெரியுமா, அதனாலதான் சொல்றேன். நான் இல்லைண்ணா, நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேண்ணா. ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று, ஒரு பார்வை பார்த்தாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று. காதல் சரிடா, போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. வந்து தொலைடா. அவளுக்காக என்னது வாய் மூடிட்டு வந்துரு. எதுக்கு நீ கத்துன முதல்ல? சரிடா, எப்ப வேணாலும் நீ என்கிட்ட வந்து பேசலாம் நினைச்சு. நான் இருக்கு. சரிடா, போயிட்டு வா. என்னடி ஆச்சு? ஏன் அழுந்துட்டு இருக்க? இந்த பூ ஒண்ணுதான். ஏன்டி இப்ப பூவை தூக்கி வீசின? நீ முதல்ல அழுகிறத நிப்பாட்டிட்டு பேசு. இல்லடி, ரகு வேற ஏதோ பொண்ணு லவ் பண்றாரா மாடி. என்ன சொல்றாரியா? ரகு வேற பொண்ணு லவ் பண்றாரா? உனக்கு நல்லா தெரியுமா? அவரு வாயால அந்த தண்டி சொன்னாரு. இப்ப நிஷாந்த் கூட சொன்னாருடி. என்ன சொல்ற? நம்ம கூட இருக்கும்போது லவ் பண்றதா இருந்தா நம்ம கிட்ட சொல்லி இருக்கணுமேடி. தெரியலடி, ஆனா வேற யாரோ பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லிட்டாருடி. இப்ப அதுக்குதான் உட்காந்து அழுந்துட்டு இருக்கியாடி? என்னடி பண்ண சொல்ற? எவ்வளவு தூரம் நான் லவ் பண்ணேன். நானும் உன்னதான் லவ் பண்றாருன்னு நினைச்சேன். என்ன இப்படி சொல்லிட்டாரு? தெரியலடி, வேற ஏதோ பொண்ணு லவ் பண்றேன்ட்டாரடி. சரி விடு, நீ முதல்ல அழுகிறது நிப்பாட்டு. நான் சொல்றேன், நான் முதல்ல அழுகிறது நிப்பாட்டு. சிரிச்சாதான் நல்லா இருப்பா. சும்மா இருடி, நீ வேற. நானே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இருக்கேன். போய் கிணத்துல குதிச்சிடுறியா? குதிச்சாலும் குதிச்சிட வேண்டி, செஞ்சாலும் செய்ய வேண்டி. அப்படியே அப்படின்னு வையே. இப்போ என்னமோ பண்ணு, நான் போறேன் போ. இந்த பொக்கை நல்லா இருக்கு, எடுத்து நான் போறேன் போ. அடிச்சிரு. அந்த பொக்கையை கொண்டு போய் வீட்டுல வைக்க போறேன். அப்புறம் என்ன புண்ணாக்கு வீட்டுல வைக்க போற? நீ எதுக்கா இப்ப நீ என்ன பண்ண போற? அழகா இருக்குடி, அப்படியே அழகா இருக்கிறத கொண்டு போய் வீட்டுல அழகா வச்சா சூப்பரா இருக்கும். ஒவ்வொன்னா கட்டி கட்டி டெய்லி தலைக்கு வச்சிருவேன். அது வரைக்கும் பூ நல்லா இருக்கும். அதெல்லாம் தண்ணியில போட்டு வச்சா நல்லா இருக்கும்டி. இப்பதான் இந்த ரியா நல்லா இருக்காப்பா. சிரிச்சாதான் நல்லா இருப்பரியா. நான் லவ் பண்ணது தப்பா நிலா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ரியா. அப்புறம் ஏன் அவர் என்ன ஏத்துக்கல? நீ லவ் பண்ணதும் தப்பு இல்ல, அவர் உன்னை வேணான்னு சொன்னதும் தப்பே கிடையாதுடி. ஏன்னா அவரு ஒரு பொண்ணை லவ் பண்றாருடி. நீ அவரு பக்கம் நீ யோசிச்சு பாரு. அவரு ஒரு பொண்ணை லவ் பண்றாருல, எப்படி? அது அப்ப நம்ம கிட்ட சொல்லி இருக்கலாமேடி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே பழகுறோம், நம்ம கிட்ட ஏன் சொல்லல? அது எனக்கு தெரியல, பட் சொல்ல கூடாதுன்னு இருந்தாருன்னா என்ன பண்றது, விடு. அப்ப நிஷாந்துக்கு தெரியுமே, நிஷாந்த் வந்து என்கிட்ட சொல்லிருக்கலாமே. ஒருவேளை ரகுவே அந்த பொண்ணு கிட்ட என்ன ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சொல்லிக்கலாம்னு நினைச்சாருனா அதுவும் கரெக்ட் தான். இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நான் தான் சொல்றேன், நீ லவ் பண்ணதும் தப்பு இல்ல, அவரு வேற பொண்ணு லவ் பண்றதும் தப்பு இல்ல. ஏன்னா அவர் மனசுக்குள்ள வேற பொண்ணு இருக்கும் போது உனக்கு எப்படி ஓகே சொல்றாரு? அதுவும் கரெக்ட் தான். நான் அதனாலதான் சொல்லிட்டு வந்துட்டேன், நீங்க எந்த பொண்ணை லவ் பண்றீங்களோ அந்த பொண்ணையே லவ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவ்வளவுதான், விட ஃப்ரீயா இரு. ஆனாலும் முடியலடி, விடுடி தயவு செஞ்சு. அதுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தப்பாலாம் முடிவாலாம் எடுக்காத. அதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன்டி. தெரியல, இருந்தாலும் சொன்னேன்டி. காதல் என்று ஒன்று, அது கடவுள் போல உணரத்தானே முடியும். அதில் உருவம் இல்லை. காயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல வாயை மூடி அழுமே, சொல்ல வார்த்தை இல்லை. அன்பே உன் புன்னகையெல்லாம் அடி நெஞ்சில் சேவைத்தேன். கண்ணே உன் புன்னகையெல்லாம் கண்ணீராய் உருகியதே. வெள்ளி சிரிப்புகள் உன் தவற, அது கொள்ளை போனது என் தவற. பிரிந்து சென்றது உன் தவற, நான் புரிந்து கொண்டது என் தவற. கண்ணீர்
என் மேல விருப்பம் இல்லைன்னு வேற பொண்ணை லவ் பண்றாருன்னு சொல்லிட்டாரு. நம்ம விட்டு கொடுத்து போறது தாண்டி நம்மளோட நல்லது. அதுவும் லவ் ஃபெயிலியர் ஆன முதல்ல நல்லா சாப்பிட்டா மறந்து போயிருவோம் மாதிரி. சூப்பர், இப்படியே தைரியமா இரு, வா. அண்ணா நிஷாந்த் அண்ணா சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப கத்திட்டீங்கண்ணா. இல்லடா எனக்கும் புரிஞ்சுச்சு. நான் எவ்வளவு தூரமோ அந்த பொண்ணு கிட்ட பேசினேன். நான் அந்த பொண்ணுக்கு புரியுற மாதிரி பேசியிருந்தா கூட புரிஞ்சிருக்கும் போலண்ணா. அதான் நான் சுத்தி சுத்தி பேசினா எப்படின்னா அந்த பொண்ணுக்கு புரியும். நான் உடனே சொல்லி மனசு கஷ்டப்பட வேணாம்னு சொல்லி தான் நாங்க வெயிட் பண்ணோம். அதுதானே தப்பு. டைரக்டா உடனே சொல்லிடணும். நான் நீங்க இப்படி இழுத்துட்டு இருக்கனால தானே ஒவ்வொரு பிரச்சனையும் வருது. நீங்க கவலைப்படாதீங்கடா. அவன் ரியா கிட்டயும் சொல்ல மாட்டான். கடைசியில சொல்லாத காதல் தான் ஆக போது பாரு அவனோடது. பல்ல கட்டாதான் அடிச்சிருவான் பாத்துக்கோ. அடிப்படா அடிப்ப, நீ நல்லா அடிப்ப. நீ ஏன் அடிக்க மாட்ட? ஏன் பல்ல நான் காட்ட வேண்டாம். என்னன்னா காலேஜுக்கு ரவுடி ஆயிட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்லையேம்மா. ஏமா அப்புறம் என்ன ரவுடி மாதிரி தானே வந்திருக்கீங்க? நல்லா கிண்டல் பண்றீங்கன்னு மட்டும் தெரியுது. இல்லனா உண்மையாவே சொல்றோம். ரவுடி மாதிரியே அழகா இருக்கீங்கண்ணா. தேங்க்யூ. நீ பல்ல கட்டாத. போடா. என் தங்கச்சி என்ன பாராட்டிட்டு இருக்காங்க. அது உனக்கு பொறுப்பாதே. சீ, எனக்கு ஒரு வேலையில பருப்படா. ஐயோ விடுங்க. எங்களுக்காக நீங்க சண்டை போட்டுக்க வேணாம். எங்களுக்காக நீங்க சண்டை போட வேணாம். நீங்களே கதையை கேட்டீங்களா இல்லையா? இவன் பண்ணது தப்பு தானமா? நான் ரொம்ப தப்புண்ணா. மொத்தமா இல்ல செஞ்சுட்டு என்ன வச்சு செய்றீங்க. அப்புறம் என்ன நீங்க கத்திக்க கூடாது அந்த இடத்துல. ஆய்வன சாரி கேட்க வைக்கிறதுல நான் படாத பட்டுட்டேன்டா. பரவாயில்லன்னா நீங்க கூட இருந்தனால சாரி கேட்டாங்க. இல்லாட்டினா அப்படியே வந்திருப்பாங்க. இல்லடா எனக்கும் வீட்டுக்கு வந்து புரிஞ்சுச்சு. நான் ரொம்ப கத்திட்டணும்னு எனக்கும் தோணுச்சு. தோணுச்சா? எதுக்காக கத்துனீங்க? பொறுமையே இல்ல நான் உங்ககிட்ட. யாருமா இவங்கிட்ட பொறுமை இல்ல? பொறுமை இருக்கனால தானே இன்னும் ரியா கிட்ட போய் சொல்லவே இல்ல. ஆமா அதுவும் கரெக்ட் தானா? டேய் என்கிட்ட அடி வாங்கிட்டு போறடா. ஏ போடா.